சில சமயம் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கைய சந்திக்கிறீங்க? ஏன் சிலர் எதையும் எளிதா அடைச்சுடுறாங்க? ஆனா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணினாலும், அதே இடத்துல சிக்கிக் கொண்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. அது உங்க ஹார்ட் வொர்க் இல்லாம இருந்ததுக்கான காரணம் இல்ல. அது யூனிவர்ஸ் உங்க மீது கோபம் பண்றதுக்கான காரணம் இல்ல. உண்மையா காரணம் உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான். அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம மனசுக்கு 2 நிலைகள் இருக்கு. ஒரு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொரு சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட்ல நாம நினைக்கிறது, யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது. ஆனா 95% அந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய சக்தி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். அங்க தான் நம்ம பாஸ்ட் மெமரீஸ், சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், நம்பிக்கைகள் எல்லாமே சேஃபா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பழைய டேட்டா தான் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், நாளைக்கு என்ன மாதிரி ஃபியூச்சரா உருவாக போறோம் இதை கட்டுப்படுத்துது. உதாரணம், நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது உங்க மீது நீ நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு முறை கேட்டு மறந்துடல. உங்க கான்ஷியஸ் மைண்ட் அதை இக்னோர் பண்ணிடும். ஆனா அந்த வார்த்தை உங்க சப்கான்ஷியஸ்ல ரெக்கார்ட் ஆகிடும். பிறகு பெரியவனாகிற போது எக்ஸாம்ல எழுதும்போது ஜாப் இன்டர்வியூக்கு போறப்போ அந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் தான் சொல்லும், நீ முடியாதவன் தான். அந்த உணர்ச்சி உங்க லைஃப்ல பிளாக் ஆகிடும். அதனால நீங்க எவ்வளவு நான் ட்ரை பண்ணுவேன், நான் சேஞ்ச் ஆகுறேன்னு கான்ஷியஸ்ல நினைச்சாலும், சப்கான்ஷியஸ்ல அந்த பழைய ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகாம இருக்கிற வரை உங்க ஃபியூச்சர் மாறவே மாட்டேங்குது. அதனால தான் சிலர் எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புகள்ல விழுவாங்க. அதே மாதிரி மணி ஸ்ட்ரகிள்ஸ்ல சிக்கிக் கொண்டிருப்பாங்க. அல்லது ஹெல்த் இஷ்யூஸ்ல சிக்கிக் கொண்டிருப்பாங்க. அவர்கள் தான் காரணம் இல்ல. அவர்களின் சப்கான்ஷியஸ்ல பதியப்பட்ட பழைய புரோகிராமிங் தான் காரணம். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட நீங்க மாத்த முடியும். அந்த பழைய புரோகிராமை டிலீட் பண்ண முடியும். அதுதான் உங்க ஃபியூச்சரை திறக்கும் சாவி. யுனிவர்ஸ் உங்க கையில ஒரு பெரிய சக்தி கொடுத்திருக்கு. அது உங்க சப்கான்ஷியஸ். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா, நீங்க ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும் டிவைன் கிரியேட்டரா ஆகிடுவீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க நினைக்கிற ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கணும்? அதுல சக்சஸ் இருக்கணுமா? பீஸ் இருக்கணுமா? நல்ல ஹெல்த் இருக்கணுமா? அல்லது நிறைய மணி அண்ட் அபண்டன்ஸ் இருக்கணுமா? நீங்க எந்த ஃபியூச்சரையும் ட்ரீம் பண்ணினாலும், அதுக்கான சாவி ஒரே ஒண்ணு தான். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. நீங்க பிள்ளை பருவத்துல கேட்ட வார்த்தைகள், பார்த்த சூழ்நிலைகள், அனுபவிச்ச உணர்ச்சிகள் எல்லாமே அங்கே சேஃபா ஸ்டோர் ஆயிருக்கும். சில சமயம் நம்ம பிரசன்ட்ல நம்ம வாழ்க்கை பாதை சரியில்லாம போகுதுன்னா, அதுக்கு காரணம் நம்ம பிரசன்ட் ஆக்ஷன்ஸ் இல்ல. அது பழைய புரோகிராமிங். பிள்ளை பருவத்துல நீங்க முடியாது, நீங்க சின்னவன் தான், உனக்கு சான்ஸ் கிடையாதுன்னு கேட்ட வார்த்தைகள் சப்கான்ஷியஸ்ல பெர்மனண்டா பிரிண்ட் ஆயிருக்கும். அவைதான் நம்ம ஃபியூச்சர்ல நான் முடியாதுன்னு நாமே நம்புற நிலைக்கு தள்ளும். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, அந்த பழைய புரோகிராமிங்கை எரேஸ் பண்ணி, புதிய புரோகிராமிங்கை செட் பண்ண முடியும்னு தான். அதுதான் செல்ஃப் அவேர்னஸின் பவர். ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல ரிப்பீட் பண்ற வார்த்தைகள், அது சப்கான்ஷியஸுக்கு ஒரு டைரக்ட் ஆர்டர் மாதிரி. நீங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங், நான் டிசர்வ் பண்றேன்னு சொல்றீங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் நிஜமா உங்க சப்கான்ஷியஸ்ல புதிய பிலீஃபா சேஞ்ச் ஆகுது. சப்கான்ஷியஸுக்கு இன்னொரு சீக்ரெட் இருக்குது. அது அந்த பிக்சர்ஸான லாங்குவேஜ்ல தான் பேசும். அதனால நீங்க பாசிட்டிவ் இமேஜினேஷன் பண்ணினா, உங்க ஃபியூச்சர் ஆல்ரெடி பிரைட்டா இருக்க மாதிரி மனசுல விஜுவலைஸ் பண்ணினா, சப்கான்ஷியஸ் அதை ரியலா கிரியேட் பண்ணி காட்ட ஆரம்பிக்கும். உதாரணமா நீங்க ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஹாப்பி வாழ்க்கை வேண்டும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்காக நாளும் அந்த படம் உங்க மனசுல கிளியரா வர்ணிக்கணும். அந்த தாட், அந்த படம், அந்த அந்த ஃபீல் ரிப்பீட் பண்ணினா, யூனிவர்ஸ் கூட அதுக்கு பதில் சொல்லும். இதுவே காரணம். ஏன் சிலர் எளிதா ப்ரோக்ரஸ் பண்றாங்கன்னு. அவங்க சப்கான்ஷியஸ்ல ப்ரோக்ராமிங் சரியா இருக்குது. ஆனா நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க மைண்ட சேஞ்ச் பண்ணினா, உங்க ஃபியூச்சரையும் சேஞ்ச் ஆகும். ரீப்ரோகிராமிங் த சப்கான்ஷியஸ். வார்த்தைகள், வேர்ட்ஸ்.
நீங்க உங்க மனசுக்கே சொல்ற வார்த்தைகள் அதுதான் கீ. உதாரணம், நான் முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா தினமும் நான் கேப்பபிள்னு சொல்லுங்க. டூ சைலன்ஸ் அண்ட் விஜுவலைசேஷன். சப்கான்ஷியஸ்க்கு டைரக்ட் என்ட்ரி கேட். சைலன்ஸ். ஒவ்வொரு நாளும் 10 மினிட்ஸ் கண்ணை மூடி ஆழமா சுவாசம் எடுத்து உங்க ஆசை ஆல்ரெடி நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. 3 to an environment. நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் சூழல் அவை பாய்சன் மாதிரி சப்கான்ஷியஸ்க்கு. அதனால பாசிட்டிவ் சூழல், அப்லிஃப்டிங் வேர்ட்ஸ், இன்ஸ்பைரிங் கான்டென்ட் இதெல்லாம் கான்ஷியஸா சூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் ஆன் ரெப்படிஷன். ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ணினா அது மனசுல ரூட் ஆகும். தினமும் ரிப்பீட் பண்ணுங்க. நான் டிசர்வ் பண்றேன், நான் வளர்றேன், என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. முதல்ல ரெசிஸ்ட் வரும். ஆனா தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு நாள் அந்த வார்த்தை உங்க சப்கான்ஷியஸ்ல ரூட் ஆகிவிடும். அப்போ அதுதான் உங்க ரியாலிட்டி. இப்போ உங்களுக்கே கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல என்ன ரிப்பீட் பண்றீங்க? நான் முடியலன்னு பழைய டேப்பை கண்டினியூ பண்ண போறீங்களா? அல்லது புதிய வாய்ஸை ஆக்டிவேட் பண்ண போறீங்களா? நினைவில் வைங்க, உங்க சப்கான்ஷியஸ் தான் உங்க வாழ்க்கைய சைலண்ட்லி இயக்குறது. நீங்க நம்புறதையே அது ரியாலிட்டியா காட்டும். அதனால ஸ்டார்டிங் டுடே உங்க சப்கான்ஷியஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ உங்க கையில ஒரு சாவி இருக்கு. அந்த சா அந்த சாவிய நீங்க நெகட்டிவ் கம்பி கதவுக்கே போட்டு லாக் பண்ண போறீங்களா? அல்லது அந்த சாவியால உங்க வாழ்க்கையின் புதிய கதவை திறப்பீங்களா? நினைவுல வைங்க, நீங்க யோசிக்கிறது, ரிப்பீட் பண்றது அதுதான் நாளை உங்க வாழ்க்கை. நீங்க உங்களையே நம்புங்க. உங்க மனசுக்கு பாசிட்டிவ் சீட்ஸ் கொடுங்க. அந்த சீட்ஸ்ல இருந்து புதிய வாழ்க்கை மலர்ந்தே ஆகும். அதனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட உண்மையா நம்புங்க. அதை கீயா யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்க ஃபியூச்சர் உங்க கையில. இது உங்க கதை. இது உங்க வாழ்க்கை. இதுக்கு கீ உங்க சப்கான்ஷியஸ் தான். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் அதிகமா ரிப்பீட் ஆகுது? எந்த தாட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? கீழே காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவம் மற்றவருக்கும் உதவும். இந்த மாதிரி டீப்பான ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ், ஹீலிங் கண்டென்ட் மற்றும் உங்க சோலை உயர்த்தும் வழிகாட்டுதலுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.